பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினால் ஒழிய அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அதாவது இயேசுவை பற்றி நாங்கள் சிலருக்கு யூதர்களுக்கு வந்து இயேசுவை பதில தராது. சில யூதர்களுக்கு வந்து கத்தரிக்குரமாக எழும்பி இயேசுப்பை வந்து தர்க்கம் பண்ணுறாங்க. இயேசுப்பை வந்து குற்றம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது இயேசுப்பை வந்து எருசலேம் என்னும் கிராமத்தில் வந்து ஒரு ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கிறார். அவர் வசனத்தை போதிக்கிறார். அநேக ஜனங்க ஒரு வசனத்தை அப்படி கேட்கும்போது சில மனுஷனுக்குள்ள பிசாசு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அந்த மனுஷனுக்கு இல்லாமல் அது வெளியே வருது. ஏசப்பா உடனே அந்த பிசாசை துரத்துறாரு. அந்த பிசாசு மனசை விட்டு வெளியே போகுது. அங்கே இருக்க சில யூத்துங்க அதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப எரிச்சலாக ஏசப்பா பார்த்து சொல்கிறாங்க, இவனா பிசாசை துரத்துற பிசாசு தலைவன் போல அதை பிசாசை துரத்துறா சொல்லி ஏசப்பா வந்து தவறாக பேசும்போது ஏசப்பா அப்போ தான் சொல்லுவார், பிசாசு ஒரு பிசாசை துரத்த முடியாது. நான் சர்வ வல்லம் உள்ள தேவன், எப்படியா போட்ட பிசாசை என்னால் துரத்த முடியும், என்னால் கூட காரியம் ஒன்றுமே இல்லைப்பா சொல்லி ஏசப்பா அங்கே இருக்க யூதர்களுக்கு பதிலே தராது. அதுக்கப்புறம் ஜனங்களை பார்த்து சொல்ல, பலவானை முந்தி கட்டுங்க நீங்களே ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும், எப்படியாப்பட்ட பிசாசு கிரியை நம்ம அழிக்க முடியும். ஏன்னா ஏசப்பா நம்ம ஆராதிக்க ஏசப்பா பிசாசை ஜெயிச்சாருங்க, பிசாசு கிரியை அழித்தார். அப்படியாப்பட்ட ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறார். அதை நீங்கள் ஒரு நாளாக மறந்தா நீங்கள் ஒரு நாளும் சரி பிசாசுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்று பிசாசுக்கு நீங்கள் வந்து எதிர்த்துனுங்க. அதாவது பலவானை முந்தி கட்டுங்க. பலவானை முந்தி கட்ட ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த ஆவியாக நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அக்கினி அபிஷேகம் எனக்குள்ளே கொடுங்க ஆண்டவர், உம்முடைய வல்லமையாக நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது உம்முடைய அக்கினி அபிஷேகம் எனக்குள்ளே இருந்தால் எப்படியாப்பட்ட பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே. நீங்கள் பிசாசு ஜெயிச்சிங்க ஆண்டவரே, நானும் பிசாசு ஜெயிக்கணும் ஆண்டவர், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் பிசாசுக்கு தோக்க கூட சொல்லி ஏசப்பாட்ட ஜோமன் ஏசப்பாட்ட கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்குள்ள பரிசுத்தாவி அவருடைய பரிசுத்தாவி நிரப்புவார். நிரப்பி உங்களுக்கு ஒரு அக்கினி அபிஷேகமாக உங்களுக்கு ஒரு அக்கினி பாத்திரமாக வைப்பார். அக்கினி பாத்திரமாக ஏசப்பா உங்களுக்கு வச்சாருன்னா எப்படியாப்பட்ட பிசாசம் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது. எப்படியாப்பட்ட பிசாசம் உங்களுக்குள்ளே இருக்க முடியாது. எப்படியாப்பட்ட பிசாசம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்ற, ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்து அவன் எப்படி இருப்பானா, அதாவது ஒரு மனுஷன் மேலே பரிசுத்த ஆவி வரும்போது அவன் பலன் அடைந்து யூதா முழுவதும் சமாரியா முழுவதும் இந்த உலகம் முழுவதும் கடைசி பொழுது கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பானா. பரிசுத்த ஆவி வந்து அவன் பயங்கரமாக பலன் அடைவானா. யோவானோ சொல்ற, ஒரு மேலே பரிசுத்த ஆவி வந்து அவன் எப்படி இருப்பானா, அதாவது அவன் மேலே பரிசுத்த ஆவி வரும்போது அந்த மனுஷனுக்கு வந்து யாருமே போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மனுஷனை யாரும் வழிநடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பரிசுத்த ஆவி கர்த்தருடைய வல்லமையாக அவனை வழிநடத்தும், கர்த்தருடைய வல்லமையாக அவனை போதிக்க சொல்லி அழகாக யோவானோ சொல்றாரு. ஒன்று பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்ம எப்படியாப்பட்ட பிசாசை ஜெயிக்க முடியும், எப்படியா நம்ம வாழ்க்கையை நம்ம ஜெயிக்க முடியும். ஒன்று பரிசுத்த ஆவி நம்மளுக்கு முக்கியம். உங்களுக்கு பரிசுத்த ஆவினா ஏசப்பா எப்படி கேட்டு நீங்கள் ஏசப்பா பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஒன்று நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது பலவானை முந்தி கட்டணும், பிசாசை முந்தி கட்டணும். பிசாசை நீங்கள் முந்தி கட்டினா பிசாசை நீங்கள் மேற்கொள்ள முடியும். பிசாசை நீங்கள் முந்தி கட்டாமல் பிசாசை வந்து உங்களை முந்தி கட்டினா நம்ம பிசாசை வந்து அவன் நம்மளை வந்து மேற்கொள்வான். ஒரு நாள் அவன் மேற்கொள்ளாதபடி அவனுக்கு இடம் கொடுக்க, ஒரு பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவன் பொய்யணும், திருடணும், நம்ம ஆத்மா கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான். அவன் வந்து நம்மளை எப்போ நம்ம நரகத்தை தாண்டி விட்டு பிரிக்க நம்ம நரகத்தை தள்ளாமல் காத்திருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு இடம் கொடாமல் அவனை மேற்கொண்டு அவனை அடிங்க. இயேசுவின் நாமத்தில் அடிங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென்.